இன்னோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் அப்ல இருந்தாலுமே இந்த ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டை கொடுக்க முடியாம ஓப்பன் ரேஞ்ச்குள்ளாரே டிராவல் இருந்தது பார்க்க முடிஞ்சது. போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸ்ல தான் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆப்ஷன் செல்லர்ஸ் ரொம்பவே டாமினண்டா இருந்தாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணிடலாம். நீங்க இன்னைக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரர்ல 12 PM அண்ட் ஈவினிங் 8 PM ரெண்டு ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. இது நியூ மூன் டே ஆஃபரோட அவைலபிளா இருக்கு. இது ஒன் டே ஆஃபர் தான். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னோட நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் அப்ல இருந்துச்சு. இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,150 நியர் போயிட்டு அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தது. அது இமீடியட்டாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 25,062 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்தது இமீடியட்டாக மேலே போனது. பட் அந்த ஃபர்ஸ்ட் போன ஹையஸ்ட் ப்ரைஸாக இருக்கக்கூடிய 25,145 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லலாம். அங்கிருந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ்ல இருக்க ஆரம்பிச்சது. இந்த ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டாமினண்டா இருந்திருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிறோம். அது ரெசிஸ்டன்ஸ் 1க்கும் ரெசிஸ்டன்ஸ் 2க்கும் இடையிலே மார்க்கெட் மூவ் ஆயிருந்ததையும் பார்க்குறோம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சப்போஸ் இந்த பிரைஸ் 25,061க்கு மேல அல்லது 62க்கு மேல, அதாவது ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2ஆ இருக்கக்கூடிய 25,171 வரை போகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் வந்துட்டு சப்போர்ட் ஒன்னா இருக்கக்கூடிய 25,014 வரை வந்துட்டு மேலே போகணும் அப்படின்றத எதிர்பார்த்திருக்கோம். பட் அந்த ரேஞ்ச் வராம ஓப்பனிங்கே கேப் அப்ல இருந்ததுனால ரெசிஸ்டன்ஸ் 1 சப்போர்ட்டா எடுத்துட்டு இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சது. அண்ட் போன பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் செல்லரால மார்க்கெட் சைட்வேஸ்ல இருந்தது பார்க்குறோம். மார்க்கெட் முடியும் போது 33 பாயிண்ட் பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். அண்ட் 25,083ல முடிச்சிருக்காங்க. இது ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் டெஸ்ட் அனாலிசிஸ் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்காங்க அப்படிங்கிறதையும் பிசிஆர் அதை கன்ஃபார்ம் பண்றது, அதாவது அது 1.01 அப்படிங்கிறதுனால மார்க்கெட் சைட்வேஸ் அப்படிங்கறத நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னையோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கால் ரைட்டர்ஸோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ரொம்ப பெருசா இல்ல, கொஞ்சம் அதிகமா இருக்கு. மார்க்கெட் வந்துட்டு மேல போகாததுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரி ஓப்பனிங்கே ஃபிளாட்டா ஓப்பன் ஆகி டவுன் சைட் போயிட்டாங்க. இதோட கண்டினியூஷன்ஸ் யூஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்கே கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு ஃபர்தரா டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் இது கண்டினியூ ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு நாளைக்கு ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் ஓப்பன் ஆகிட்டு, அதாவது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும். அதோட கண்டினியூஷன்ஸ் இந்தியாவில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாவோ அல்லது கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த லீடை எடுத்துட்டு நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் ஃபர்தராக மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீக்காக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் பை அப்படிங்கிறது கொடுத்துட்டே வந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரலாம். அது மைட் பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,800 to 500 வரை வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியாது. ஓவராலாக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மேலே தான் போகணும் அப்படின்னாலுமே ஒரு சின்னதா ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ எனிவே அது எந்த ரேஞ்ச் வரும்ன்றதை பார்த்துருக்கோம். பட் அது எதெல்லாம் பிரேக் பண்ணா அப்படிங்கிறது அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்குறதுக்கு எல்லாருமே ரெடியா இருப்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அது எதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க வாங்கிட்டாங்கன்றது நமக்கு தெரியும். அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்னா இருக்கக்கூடிய 25,090க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,210 இருக்கக்கூடிய, அதாவது ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சை போய் ரீச் பண்ணிடும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது ஓவரால் வியூவா இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த பிரைஸ் இந்த இடத்துல ரீச் பண்ணுச்சுன்னா ஒரு பெரிய கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்ப்போம். அது 25,140 இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 25,400 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இதில் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத இப்படி ஷோ பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் மொமெண்டத்துக்கான வியூவாக இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் மூவ் ஆகணும்னா அதுக்கான ஹோப் என்னன்னா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் மேலே வந்துட்டதுனால ஒரு கரெக்ஷன்ஸ் எதிர்பார்ப்போம்னு சொன்னோம் இல்லையா, அது சப்போர்ட் ஒன்னா இருக்கக்கூடிய 25,074 பிரேக் பண்ணி
சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன்ஸுக்கு ரெடி ஆகுது. அது சப்போர்ட் 2 இருக்கக்கூடிய 24,855 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவை நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதை ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லிகிட்டே வரோம். அண்ட் இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா தான் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,500 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வரதுக்கு நாட்கள் அதிகமாக இருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய இந்த இடத்த பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2க்கு போகும் அப்படிங்கிறது ஓவரால் வியூவாக இருக்குது. சப்போஸ் சப்போர்ட் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்போர்ட் 2 போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது ஓவரால் மூவாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ நேரத்தில் போய் ரீச் ஆகும் அண்ட் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் அப்படிங்கிறது பார்க்கணும். இதெல்லாம் தெரியாமல் ட்ரேட் எடுக்கும்போது நமக்கு நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதை பார்த்து யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் தான் இருந்துச்சு. ஒரு ஹையஸ்ட்லேருந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுனை கிரியேட் பண்ணிட்டு அண்ட் நியர் வந்து பார்த்தீங்கன்னா 55,733 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்பவும் மேலே போயிருந்தது பார்க்க முடிஞ்சது. அது இன்னையோட ஹையாக இருக்கக்கூடிய 56,000 பிரேக் பண்ண முடியாமல் அண்ட் R1க்கு மேலே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஸ்டெயின் ஆன மாதிரி இருந்துட்டு ப்ரைஸ் கீழே வந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அண்ட் இன்னையோட லோவையும் பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். மார்க்கெட் முடியும் போது நியர் வந்து பார்த்தீங்கன்னா 55,733 இருக்கிறதையும் பார்க்க முடியாது. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இதோட பிரைஸ் இப்ப இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்கான ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம டோட்டலாவே அவாய்ட் பண்ண வேண்டிய இடமா இருக்கு. அதாவது ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 55,900 அல்லது 55,608 பிரேக் பண்ணாத வரை மார்க்கெட் சைட்வேஸ்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் செல்லர்ஸ் இந்த இடத்துல பெரிய லெவல்ல டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 1க்கும் ரெசிஸ்டன்ஸ் 1க்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் எதிர்பார்த்துருந்தோம். அது 2 ரேஞ்சுக்குள்ளார தான் இருந்தது பார்க்க முடிஞ்சது. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது சஸ்டெயின் ஆக முடியல. இது 1 மினிட்ல பார்க்கக்கூடாது. இதோட டைம் ஃப்ரேம் 10 மினிட். அதை பொறுத்து பார்க்கும்போது சஸ்டெயின் ஆகலை அப்படிங்கிறதையும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸில் முடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். எனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் டெஸ்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணிடலாம். ஓப்பன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமான டாமினென்ட்டாக இருக்காங்க. பட் பிசிஆர் ரேஷியோ 0.71 அதே நிலை தான் வந்து கன்டினியூ ஆகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அண்ட் இன்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கால் ரைட்டர்ஸ் இருந்துட்டு வராங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அண்ட் கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் பொசிஷன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் புக்கிங்னு வராது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரல. அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம் அல்லது பொசிஷனை விட்டு வெளியில் வர்றதா இருக்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஃபர்தராக கீழே வர்றதை பயந்துட்டு வெளியில் வந்ததாக கூட நம்ம எடுத்துக்க முடியும் இந்த இடத்துல. ஸோ அப்போ நாளைக்கு மார்க்கெட் கீழே வருமோ அப்படிங்கிற அந்த லீடை இந்த இடத்துலேருந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஓவராலாக வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்து பார்க்கும்போது மார்க்கெட் கேப் டவுனில் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துருக்கோம் இல்லையா. அதை முன்னமே ப்ரெடிக்ட் பண்ண கால் செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். எனிவே டெக்னிக்கலாக பார்த்து கன்க்ளூட் பண்ணலாம் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் 2 சப்போர்ட்டையும் 2 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா அதாவது 56,411 பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஒரு ஸ்ட்ரென்த்தான மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இது ஆப்ஷன் செல்லருக்கான இடம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். எனிவே இதோட இன்ட்ராடே மொமெண்டம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் காஷனாக சொல்லிடுறேன். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான இடம். அது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 55,890க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸில் ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 56,411 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா தான் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது போகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால இதை பற்றி நம்ம இப்போ ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது ஓவரால் வியூவாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரணும் அப்படின்னா அது சப்போர்ட் 1 பிரேக் பண்ணணும். அது 55,726 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா சப்போர்ட் 2 இருக்கக்கூடிய 54,933 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஜோனாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. இன் பிட்வீன் த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதில் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றதுனால உங்களுக்கு இந்த சைட்வேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஓவராலாக R1 பிரேக் பண்ணுச்சுன்னா R2 போகும் அப்படிங்கிறதையும் சப்போர்ட் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்போர்ட் 2 போகும் அப்படிங்கிறது ஓவரால் வியூவாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.